துப்பறியும் கழுதை. முன்பொரு காலத்துல வெகு தொலைவுல அனிமோகான் சொல்லிட்டு ஒரு வழக்கத்துக்கு மாறான வில்லேஜ் இருந்தது. ஏன் அது வழக்கத்துக்கு மாறானது? ஏன்னா அந்த ஊர்ல மனிதர்களே இல்ல, மிருகங்கள் மட்டும்தான் வாழ்ந்துட்டு வந்தது. மிருகங்கள் பேசும், பாடும், டான்ஸ் ஆடும். மனிதர்கள் போலவே அது வாழ்ந்துட்டு வந்தது. ஹேய் ஹஸ்பண்ட், எதுக்காக இப்படி நீ தினமும் காலையில கூவிக்கிட்டே இருக்க? எனக்கு தெரியும், இது காலையில தான். உனக்கு நான் கண்டிப்பா டீ போட்டு தரேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நான் தூங்கிக்கிட்டுமா? சாரி, என்ன மன்னிச்சிரு. ஏய் கோலி, வா போலாம். எங்க போறது? எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? மேயரோட கிளாஸ யாரோ திருடிட்டாங்க. ஐயோ, ஹேய் ஹஸ்பண்ட், எதுக்காக நீ மறுபடியும் ஹஸ்பண்ட்? எல்லா மிருகங்களும் மேயரோட வீட்டுக்கு முன்னாடி ஒன்று கூடி இருந்தது. புத்திசாலியா இருந்ததா மேயர். அதோட கிளாஸ் அதுக்கு ரொம்பவே முக்கியம். அதாவது அது எப்படின்னா, அனிமோகாவோட குடிமக்களே, எல்லாரும் இந்த பக்கம் இருக்காங்க. மன்னிச்சிருங்க. அனிமோகாவோட குடிமக்களே, பார்வை சரியா தெரியாம நான் உங்க முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கேன். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும், என் கிளாஸ் இல்லைன்னா எனக்கு கண்ணு தெரியாது. அதனால எனக்கு எல்லாமே இருட்டாதான் இருக்கும், எதுவும் தெரியாது, எதையும் பார்க்கவும் முடியாது. அதனால நான் வரப்போற மேயர் எலெக்ஷன்ல போட்டி போடுறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா கண்ணு தெரியாத மேயரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இல்ல மேயர், அதை மட்டும் நாங்க பண்ண விட மாட்டோம். உங்களுக்கு இன்னொரு கிளாஸை எங்களால தயார் பண்ண முடியாதா? உண்மைய சொல்லணும்னா முடியாது. என்னோட கண் பார்வைக்காக அரிதான ரூபிய வச்சுதான் அந்த கண்ணாடிய உருவாக்கி இருந்தாங்க. இப்பெல்லாம் அந்த ரூபிகள் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. அப்படின்னா அந்த திருடனை சீக்கிரமா பிடிச்சு உங்க கிளாஸ் சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? என்னால யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல. சரி, எங்களுக்கு யார் திருடினாங்கன்னு தெரியும். மேயர் எலெக்ஷன்ல போட்டி போறது அந்த நரிதான். நரிக்கு மட்டும் தான் திருடுறதுக்கான நோக்கம் இருக்கு. நரிதான் திருடி இருக்கும், அதுக்கு தான் அந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கும். ஆடு ரோந்து படை வேலையை ஆரம்பிப்போமா? உடனே ஆடு ரோந்து படையும் காலை போலீஸும் திருட்டு போன கண்ணாடிய மீட்டெடுக்கவும் அந்த தந்திரமான நரிய சிறைப்பிடிக்கவும் போனாங்க. அவங்க நிறைய முயற்சி பண்ணாங்க, சிறைப்பிடிக்கவும் போனாங்க. நான் எதுக்காக கண்ணாடியை திருடணும்? எந்த உள்நோக்கமும் எனக்கு கிடையாது. அந்த ஆந்த கூட நேர்மையான சண்டையை தான் நான் விரும்புறேன். நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன். போலீஸ் சோதனை போட விரும்பினாங்க. தாராளமா வீட்டோட மூளை முடுக்குன்னு ஒண்ணு விடாம நீங்க நல்லா தேடி பாருங்க. இல்லாத ஒரு விஷயத்த தேடுனா உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல. என்ன பண்ணியோ அவங்களுக்கு அந்த கண்ணாடி கிடைக்கவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும், நரிக்கிட்ட தான் அந்த கிளாஸ் இருக்கணும். அது எங்க மறைச்சு வச்சிருக்கோம்? இப்போதைக்கு நம்ம கிட்ட ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. உண்மையதான் சொல்றீங்களா? இதுதான் நம்மளோட கடைசி நம்பிக்கை. ஹலோ, நான் ஒன்னும் லேட்டா வந்துடலையே, சும்மா சொன்னேன். நான் எனக்கு லேட்டா வர மாட்டேன். என் பேர் டாங்கி, டிடெக்டிவ் டாங்கி. சொல்ல போனா உண்மையிலேயே நீ 40 நிமிஷம் லேட்டா தான் வந்திருக்க. என்ன காரணம்னு சொல்லு. சில் சின்ன பையா, ஷேக்ஸ்பியர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எதிரியுமே சரியான நேரம் கிடையாது. அவர் அப்படி சொல்லவே இல்லையே. அவர் சொன்னது உனக்கு வேணா தெரியாம போயிருக்கலாம். நான் மறுபடியும் கேக்குறேன், இவனை வச்சுதான் இந்த கேஸை சால்வ் பண்ணணுமா? மறுபடியும் சொல்றேன், இதுதான் நம்ம கடைசி நம்பிக்கை. ஆடு தன்னோட தொலைஞ்சு போன கண்ணாடிய பத்தி சொல்லுச்சு. வரப்போற மேயர் எலெக்ஷனை பத்தியும் சொன்னாங்க. டிடெக்டிவ் டாங்கி எல்லாத்தையும் கேட்டுக்குச்சு. உண்மையாவே கேட்டானா? இல்ல. ஒரு சின்ன விஷயத்துக்காகவா நீங்க என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? சின்ன விஷயமா? ஊரு முழுக்க தேடியும் எங்கேயுமே கிடைக்கல. சைலன்ஸ். இனி நீ சொல்ற ஒரு வார்த்தையும் நான் கேட்க மாட்டேன். எங்க என்னுடைய அசிஸ்டன்ட்? உனக்கு அசிஸ்டன்ட் எல்லாம் இருக்காங்களா? இல்ல, அப்படி சொல்றது நல்லா இருக்க, அதனாலதான் நான் சொன்னேன். சரி, இப்போ நம்ம பேமெண்ட்டை பத்தி கொஞ்சம் பேசுவோமா? இதுக்கான பாதி அமௌண்ட். வேலையை முடிச்சிட்டு மீதி பாதி அமௌண்ட்டை நீ வாங்கிக்கலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க.
ஐ கோட் யூ. புரிஞ்சதா? கோட் யூ கெட் யூ. ஏ சின்ன எலிப்பையா, ஹேவ் எ நைஸ் டே. see you. பரட்டா. டிடெக்டிவ் டாங்கி தன்னோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுச்சு. எல்லாரும் சந்தேகப்படுற நரியோட வீட்ல ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு தேடிச்சு. நான் அந்த கிளாஸை திருடல, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. கண்ணா, அதை எப்படி என்ன நம்ப சொல்ற? நீ ஏன் என்ன நம்ப கூடாது? அதுவும் சரிதான். திருட போன அன்னைக்கு ராத்திரி நீ எங்க இருந்த? இங்கதான் இருந்தேன். என்னோட வீட்ல என் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? இருக்கு. என்னோட ஃபேமிலி. அவங்க கிட்ட வேணும்னா கேட்டு பாருங்க. அவங்கள எதுக்காக நான் நம்பணும்? நீங்க ஏன் அவங்கள நம்ப கூடாது? ஆமா, ஏன் நம்ப கூடாது? ஆமா, நீங்க எதுக்காக மேயர் எலெக்ஷன்ல நிக்கிறீங்க? சுத்தி பாருங்க. ஹனிமோகால இப்ப யாருமே வழக்கமான வாழ்க்கைய வாழ்றதே இல்ல. யாருக்கும் வேலை கிடையாது. எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முகமூடி போட்ட திருட ராத்திரி நேரத்துல எல்லாரு வீட்லயும் திருடிக்கிட்டு இருக்கான். நான் மாற்றத்தை கொண்டு வர விரும்புறேன். இங்க இருக்கிற மிருகங்களோட வாழ்க்கையை மேம்படுத்த நான் விரும்புறேன். அப்ப அந்த சரியான ஆட்சி செய்யலன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நான் அப்படின்னு நினைக்கல. அது ராத்திரி கொள்ளைக்காரனை பிடிக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எதுவும் எடுக்கல. அந்த ஆந்த ஒரு நல்ல தலைவனே கிடையாது. எதிர்கட்சியா இருக்கிறவங்க என்னைக்கும் இப்படிதான் சொல்லுவாங்க. நான் உன்னை நம்ப விரும்பல. ஏன்னா என்னுடைய நிழலையே நான் எப்பவும் நம்ப மாட்டேன். நீ எதுக்காக உன்னுடைய நிழலை நீ நம்பணும்? அமைதியா இருங்க. இன்னொரு வார்த்தை பேசாதீங்க. நீ என்னோட வீட்ல இருக்க. நான் இங்க பாருங்க, நான் ஒரு டிடெக்டிவ். ஓகே, வரட்டா? அடுத்தது டிடெக்டிவ் டாங்கி ஊருக்குள்ள போய் அங்க குடியிருக்கிறவங்க கிட்ட விசாரிச்சுது. நிறைய கேள்விகள் கேட்டுச்சு. கண்ணா, எது முதல்ல வந்துச்சு, கோழியா இல்ல முட்டையா? என்னது? அம்மா, எது வேணாலும் சாத்தியம்னா ஒரு விஷயம் சாத்தியம் இல்லாம போறதுக்கு சாத்தியம் இருக்கு. இது எப்படி இருக்கு? சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். டிடெக்டிவ், அப்டேட் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச கோழி தான் முதல்ல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னது? டிடெக்டிவ், கேஸோட அப்டேட் என்னன்னு நான் உங்ககிட்ட கேட்டேன். சொல்லுங்க. கேஸ் கிளாஸ் யார்கிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு உண்மை என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஓகேவா? ஆனா எங்க கிட்ட அமைதியா இருங்க. இன்னும் ஒரு வார்த்தை நீங்க பேசாதீங்க. என்ன நாளைக்கு டவுன் ஸ்கொயர்ல வந்து பாருங்க. வைக்கோலோட கட்டை அழுத்து. நாளைக்கு நான் வைக்கோல சாப்பிட போறேன். என்ன சுவை! ஏய், இப்போ நீங்க வெளியே போங்க. நீங்க என்னோட ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும், நான் ஒரு டிடெக்டிவ். சரியா? அடுத்த நாள் எல்லாருமே டவுன் ஸ்கொயர்ல கூட்டினாங்க. அனிமேக்காவுடைய காவலாளிகளே, நான் உங்களை எதுக்காக இங்க கூப்பிட்டேன்னா அனிமேக்காவுடைய கிளாஸ், ரூபி கிளாஸ் என்கிட்ட இருக்குன்னு சொல்றதுக்காக தான். ஆடா, அது உடைஞ்சு போச்சு. என்னது? என்னது? இங்க பாருங்க, இவர்தான் என்னுடைய ஃப்ரெண்ட் தேவாங்கு. இவர்தான் அந்த கிளாஸை கண்டுபிடிச்சு நேத்து நைட்டு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு. வந்து தெரியல. எங்களுக்கு டைம் இல்ல மிஸ்டர் தேவாங்கு. ஆனா உண்மை என்னன்னா, நீங்களே இந்த கண்ணாடிய பாருங்க. இதை நாம சரி செய்யவே முடியாது. எலி, இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா? நாம இத பத்தி அப்புறம் பேசலாம் மேயர். அப்புறமா என்னோட கண்ணாடி உடைஞ்சு போயிருச்சுன்னா அப்புறம் என்னால எப்பவுமே பார்க்கவே முடியாது. என்னோட கண் பார்வைய பத்தி நாம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அது பத்திரமா இருக்குன்னு தானே நீ என்கிட்ட சொன்ன. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா மேயர்? முடியாது, என்னால அமைதியா இருக்க முடியாது. எனக்கு என்னோட கண் பார்வை கிடைச்சே ஆகணும். என்னோட கண்ணாடிய நீ பத்திரமா வச்சிருக்கன்னு தானே என்கிட்ட சொன்ன. மிஸ்டர் மேயர் சார், நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. இந்த முட்டாள் கழுதைகிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. நான் ஏன் சொல்லக்கூடாது? இங்க இருக்கிறதுலயே முட்டாள் நீதான்.
இங்க இருக்கானே இந்த எலி, எலி அங்க இருக்கு. சாரி, இங்க இருக்கானே எலி, இவன் ஒரு பிளானோட வந்தான். என்னோட கண்ணாடி தொலைஞ்சு போச்சுன்னு எல்லார்கிட்டையும் சொல்ல சொன்னான். அதனால உங்களுக்கு என் மேல சிம்பத்தி வரும், மறுபடியும் நான் மேயர் எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவேன்னு சொன்னான். அதனாலதான் அப்படி சொன்னீங்களா? ஆமா, ஏன்னா ஊர்ல இருக்கிற எல்லா மிருகங்களும் நரிதான் இந்த தடவை ஜெயிக்கும்னு பரவலா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மேயர் பதவியை நான் இழக்க விரும்பல. அதே நேரத்துல எலிக்கும் ஒரு பெரிய பொறுப்பை இழக்க வேண்டி இருந்தது. வாய முடுற முட்டாள். நான் ஒன்னும் என் வாயை மூட போறது இல்ல. இந்த எலிதான் ராத்திரி முகமூடி கொள்ளக்காரன். என்னது? நீ முட்டாள். கைது செய்யுங்க. உங்களால என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஆந்த பொய் சொல்லுது. முட்டாள் டாங்கியும் கூட சேர்ந்துக்கிருச்சு. உண்மையை சொல்லணும்னா இவன் தான் உண்மையிலேயே திருடன். இவனும் அந்த சோம்பேறியும் என்கிட்ட இருந்து கண்ணாடியா திருடி இருக்காங்க. நாங்க ஒண்ணு திருடல. உண்மையை சொல்லணும்னா தேவாங்குக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது ஒன்னும் உண்மையான கண்ணாடியே கிடையாது. இது வேற ஒரு போலி கண்ணாடி. உண்மையான கண்ணாடி இன்னும் உன்னோட வீட்லயே தான் இருக்கு. ஷாக் ஆயிட்டீங்களா? ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயுமே நான் விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா எனக்கு எந்த ஒரு துப்புமே கிடைக்கல. யாருக்குமே எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் நான் ஆந்த கிட்ட பேசுறதுக்காக போயிருந்தேன். எல்லாருக்கும் என் மேல சிம்பத்தி வந்துருச்சு. இனி நான் குருடனா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரே வாரத்துல எலெக்ஷன் வந்துரும். எலெக்ஷனுக்கு முந்தின நாள் அந்த கண்ணாடியை நரி வீட்டுல நாம வச்சிடலாம். அதுக்கப்புறமா அவன் வீட்டை சோதனை போடும் போது இந்த கண்ணாடி கிடைக்கும். எலெக்ஷன்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. பிளான் படி எல்லாம் சரியா போனா நல்லதுதான். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா போகும். என்னால நம்பவே முடியல. நான் உன்னை ஒரு ஃப்ரெண்டா தானே பார்த்தேன். மேயர், நிறைய விட நான் உங்க மேலதான் அதிகமான மரியாதை வச்சிருந்தேன். உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு நான் இப்ப வெக்கப்படுறேன். கஷ்டமா இருக்கு. என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க. ரெண்டு பேரையும் கைது பண்ணுங்க. ஆந்தையையும் எலியையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் டிடெக்டிவ் டாங்கிய பாராட்டினாங்க. நிறைய சந்தோஷப்பட்டுச்சு. நான் உனக்கு நன்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கழுதை இவ்வளவு அறிவாளியா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. வினை விதைத்தவன் வினை அறுப்பான். என்னைக்கும் நாம எதையும் முடிவு பண்ணக்கூடாது. சைலன்ஸ்.